வனப்பகுதியிலிருந்து கண்டுக்குட்டியுடன் வழி தவறிய வந்த 2 காட்டு மாடுகள் 60 அடி ஆழமுள்ள கிணற்றுக்குள் விழுந்தது. காலை முதல் தற்பொழுது வரை காட்டு மாடுகளை மீட்கும் பணியில் வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகாவுக்குட்பட்ட அய்யலூர் பேரூராட்சி பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி உள்ளது. இப்பகுதியில் காட்டு மாடு, மான், குரங்கு உட்பட பல்வேறு வனவிலங்குகள் உள்ளன. தொப்பையாசாமி மலை பகுதியிலிருந்து 1 வயது கன்றுக்குட்டியுடன் 4 வயதுடைய 2 காட்டு மாடுகள் அய்யலூர் பேரூராட்சிக்குட்பட்ட சுக்கம்பட்டி என்ற பகுதியில் வெள்ளையன் என்ற விவசாயிக்கு சொந்தமான சுமார் 60 அடி ஆழமுள்ள சுற்றுச்சுவர் இல்லாத விவசாயத்துக்கு பயன்படுத்தும் கிணற்றில் உணவு தேடி வந்த நிலையில் 3 காட்டு மாடுகளும் கிணற்றில் விழுந்தது. கிணற்றில் சத்தம் கேட்டதை அறிந்த இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் உடனடியாக கிணற்றில் வந்து பார்த்துள்ளனர். கிணற்றில் 3 காட்டு மாடுகள் இருந்ததை கண்டு உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இங்கு வந்து வனத்துறையினர் காட்டு மாடுகளை தீர்ப்பதற்காக குஜிலியம்பாறை தீயணைப்புத்துறையினர் உதவியுடன் மீட்பு பணியில் தற்பொழுது வரை உயிருடன் நிற்க வேண்டும் என்பதற்காக கால்நடைத்துறை மருத்துவர்கள் உதவியுடன் மயக்க மருந்து செலுத்தி காட்டு மாடுகளை மேலே கொண்டு வருவதற்காக சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது கிரேன் மூலம் காட்டு மாடுகளை மீட்கும் பணியில் தீயணைப்புத்துறையினர், வனத்துறையினர் மற்றும் கோவையிலிருந்து கால்நடை மருத்துவத்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.